வணக்கம். இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம். சென்னை பாண்டி பஜாரில் பிரதமர் மோடி பிரம்மாண்ட வாகன பேரணி. மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு. எம்ஜிஆர் கருணாநிதியுடன் நெருக்கமாக இருந்தவர். முதுமையின் காரணமாக 98 வயதில் ஆர்எம் வீரப்பன் மரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி. 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கு. இயக்குனர் அமீர் வீடு உட்பட 14 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. ஜாபர் ஜாதி தொடர்புடைய இடங்களிலும் விசாரணை. தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவதற்கு தமிழ்நாடு என பறவைகள் சரணாலயமா? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. கும்பாபிஷேக விழா அழைப்பதை நிராகரித்ததன் மூலம் ராமரை காங்கிரஸ் அவமதித்து விட்டது. பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மத்திய ராஜ்நாத் சிங் தரிசனம். பாரதிய ஜனதா அரசை வீழ்த்துவதே ஒற்றை இலக்கு. தேர்தல் அறிக்கை வெளியிட்டு தோல் திருமாவளவன் பேச்சு. அரசு பஸ் கார் நேருக்கு நேர் மோதல். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பலி. கோவிலுக்கு சென்று திரும்பியவர்கள் நேர்ந்த துயரம். 2 நாட்கள் நடந்த சோதனை. கோழி வளர்ப்பு நிறுவனத்தில் 32 கோடி பறிமுதல். வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி. மதுரை மார்க்கெட்டில் விலைவாசியை கேட்டு ஓட்டு சேகரிப்பு. அதிமுகவில் வாரிசு அரசியலா? எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பேட்டி. கோவையில் கிரிக்கெட் மைதானம் கட்டுவதாக அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் நடத்தை விதியை மீறியதாக அதிமுக புகார். ஊழல் லஞ்சத்தை அழிக்க தனித்து நிற்கிறோம். ஈரோட்டில் சீமான் பேச்சு. தோல் திருமாவளவன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க 230 தேர்தல் நுண்பார்வையாளர்களுக்கு கணினி சுழற்சி முறையில் பணி ஒதுக்கீடு. கடம்பூர் அருகே பள்ளத்தில் விழுந்து உயிருக்கு போராடிய காட்டு யானை சாவு. தாளவாடி பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததால் வறண்டு கிடக்கும் குளம் குட்டைகள். ஈரோடு கே நகர் ரயில் தண்டவாளம் பகுதியில் கோடை வெயிலால் காய்ந்த புதரில் திடீர் தீ. தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர் சின்னம் பொருத்தும் பணி இன்று தொடக்கம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். நாடாளுமன்றத்தில் செங்குலை நிறுவி தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தவர் பிரதமர் மோடி. தேர்தல் பிரச்சாரத்தில் நடிகை நமிதா பேச்சு. ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் தபால் ஓட்டுகள் பாதுகாப்பு அறைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. பஞ்சாபுக்கு எதிரான பரபரப்பான ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி திரில் வெற்றி. ராஜஸ்தான் அணியின் வீரநடைக்கு முட்டுக்கட்டை போடுமா குஜராத்? இன்று பலப்பரீட்சை. வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறதா? வண்ண அடையாள அட்டை வேண்டுமா? உங்களது வாக்குச்சாவடி எங்கு இருக்கிறது? QR குறியீட்டை ஸ்கேன் செய்து அறிந்து கொள்ளலாம். அமலாக்கத்துறை காவலில் வைத்ததும் சட்டவிரோதம் அல்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதில் சட்ட விதிமீறல் இல்லை. மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி ஐகோர்ட் உத்தரவு. மத்திய பிரதேசத்தில் வனப்பகுதியில் பூ பறித்த பெண்களுடன் ராகுல் காந்தி உரையாடல். இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ். தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.